இந்தியா வந்துங்க சாதாரண ஒரு 1947ல பொலிட்டிக்கல் பிராண்டா பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண நாடு கிடையாதுங்கய்யா. நாம ஒரு சிவிலைசேஷனல் நேஷன்ங்கய்யா. பாரதம் தான் நம் அடித்தளம். இந்தியாங்கிற பொலிட்டிக்கல் பிராண்டு 1947ல பாரதம்ங்கிற அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அதனால பாரதத்தை மக்கள் உணர்ந்து கொண்டால், அனுபவித்தால்தான் அவங்க இந்தியாங்கிற நாட்டுக்கு நேர்மையோட இருப்பாங்க, லாயலா இருப்பாங்க. இந்து சிவிலைசேஷனல் நேஷனை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்தியாங்கிற நேஷனை பத்தி நாம புரிஞ்சுக்க முடியும். இந்தியாங்கிற நேஷனை நம்மளால காப்பாற்ற கூட முடியுங்கய்யா. தெய்வீகம் தான் நம்முடைய தேசியத்தின் அடிப்படை. அதனால விவேகானந்தருடைய வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா, விவேகானந்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நரேந்திரனாக இருந்த என்னை விவேகானந்தராக மாற்றியது நான் இந்தியா முழுவதும் பாரதம் முழுவதும் செய்த யாத்திரை தான் அப்படிங்கிறார். விவேகானந்தர் பரிவராஜக யாத்திரை பண்றாருங்க. ராமகிருஷ்ணர் சமாதியான பிறகு இந்தியா முழுவதும் நடந்து யாத்திரை பண்றார். அந்த யாத்திரையின் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அனுபூதிகள், இதுதான் நரேந்திரனை விவேகானந்தராக பரிணமிக்க செய்தது. என் வாழ்க்கையிலையும் அதேதாங்க. சாதாரண ஒரு கோயில் பரதேசியாக, அதாவதுங்க திருவண்ணாமலையில் நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பம் தான், ஆனா மரபோடு கூடிய கோயில் பெருங்குடியிலே பிறந்தேன். அதாவது அண்ணாமலையார் ஆலயத்தையே தங்கள் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து வந்த சைவவேளாளர் குலத்துல பிறந்தேன். நானாக வேண்டித்தான் துறவை ஏற்றேன். அது என் மீது திணிக்கப்படவில்லை. ஏதோ குடும்பம் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டு நான் கோயில் பரதேசியா மாறிடலைங்கயா. உண்மையில குடும்பம் என்னை, அவங்க என்ன சொன்னாங்க, சந்நியாசம் போகணும்னு சாமி முடிவு பண்ணி, நீங்க முடிவு பண்ணா நாங்கள் பீடத்தை, ஆசிரமத்தை அமைத்து தருகிறோம், நீங்க இருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்னுடைய அனுபூதியை நான் அடைந்து, அந்த அனுபூதியினால் மக்கள் பலனடையும் பொழுது அதனால் சங்கம், இயக்கம் நடக்க வேண்டுமே தவிர முன்னோர்கள் சொத்தை வைத்து உருவாக்கப்படும் எந்த ஆன்மீக இயக்கமும் நிலைத்தும் நிற்பதல்ல, அது தர்மத்தின்படி சரியும் அல்ல.